ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு vlog பார்க்கலாம். என்ன vlogனா இன்றைக்கி தேர்ஸ்டே வீடெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறது தான். நான் ஃபஸ்ட்டு எடுத்தது பூஜை ஜாமானத்தை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெயிலில் என்னென்ன காய வைக்கிற வேலை இருக்கோ அந்த வேலையை நான் ஃபஸ்ட்டு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே செய்கிற வேலையெல்லாம் செய்வேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணிங்காட்டி கொஞ்சம் என்ன தான் நம்ம வாஷ் பண்ணோம்னாலும் கொஞ்சம் அந்த வட்டு வட்டாக இருக்கும். ரொம்ப நாளாக இடையில vlog போடலான்ட்டே இருந்தேன். என்னால் போட முடியல. நானும் டெய்லி அக்காட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நான் இன்றைக்கி போடுறேன் நாளைக்கு போடுறேன். அக்காவும் சொல்லிட்டேன், நீ டெய்லி இப்படி ஏதோ சொல்லிகிட்ருக்குற, ஆனால் நீ போடுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொன்னேன். இல்லை இன்னைக்கு கண்டிப்பாக நான் இன்றைக்கி vlog போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு இதுக்காகவே இன்றைக்கி நான் வந்து vlog எடுத்தேன். வெயிலில் காய வச்சுட்டு அடுத்தது சரி இது காயறக்குள்ளே அடுப்பு திட்டெல்லாம் கழுவிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போயிட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு கை எட்டுதோ அந்த அளவுக்கு நான் வாஷ் பண்ணி விட்டுருவேன். இந்த அடுப்பு திட்டு கழுவுறது எனக்கு பெரிய டாஸ்க்கே. எனக்கு மற்ற எல்லா வேலையும் ஈஸியாக செஞ்சிருவேன். இந்த அடுப்பு திட்டு கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விடுவேன். மற்ற நாளில் பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் பிசு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ ஈர துணி எடுத்து அப்படியே தொடச்சி எடுத்துருவேன். நம்ம என்னதான் கழுவி நீட்டாக வச்சாலும் குழந்தைங்க இருக்க வீட்டில் ஒரு நாளுக்கு மேலே தாங்காது. ஒரே நாள் தான், அடுத்த நாள் பார்த்தா அது அப்படியே தலைகீழாக மாற்றிடுவாங்க. ஸ்டவ்வை கழுவி வச்சுருந்தா அது தண்ணி அங்கங்கே ரவுண்டாக நின்றுதுங்காட்டி எப்போவுமே ஒரு கிளாத் வச்சு தொடச்சிருவேன். இல்லைன்னா உப்பு தண்ணிக்கு அங்கங்கே அப்படி வட்டு வட்டாக தெரியும்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு கிளாத் வச்சு நான் தொடச்சி விட்டுருவேன். அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுட்டு மேட் அலாசி வச்சுருந்தேன். அதை வெயிலில் காய போட்டுடலான்னு சொல்லிட்டு அதையும் வெயிலில் காய போட்டுட்ருந்தேன். வெயிலில் காய போட்டு வீட்டையெல்லாம் கூட்டி தொடச்சிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக இப்போ கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டை கூட்டிகிட்டு கையோட ஸ்டெப்ஸு எல்லாம் முன்னாடி கூட்டிடலான்னு சொல்லிட்டு அதையும் கூட்டிகிட்டு இருந்தேன். கூட்டி முடித்ததையுமே துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். துடைச்சி முடிச்சதையும் கையோட மேட்டெல்லாம் எடுத்து போட்டலான்னு சொல்லி போட்டுட்டு அடுப்பு திட்டில் வைக்க வேண்டியதெல்லாம் உப்பு ஜாடியெல்லாம் எடுத்து கீழே வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி ரொம்ப பசியாக இருந்துச்சு. அக்கா வீட்டில் காளான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. சரி அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.